அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் நன்மைக்கு என்ற தலைப்பு தொடரும் என்ற நிலைப்பாட்டில் நான் உறுதியாக இருக்கிறேன். எல்லாம் நன்மைக்கு என்று ஏன் தொடங்கினேன் என்றால், நடப்பதெல்லாம் நன்மையாக நடக்க வேண்டும். அனைவருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும். எப்படியும் வாழலாம் என்ற வாழ்க்கையை அனைவரும் விட்டொழிக்க வேண்டும். இத்தகைய எண்ணங்களால் தான் நான் எல்லாம் நன்மைக்கே என்ற தலைப்பில் வீடியோக்கள் போட ஆரம்பித்தேன். இன்னொரு காரணமும் இருக்கிறது. தெனாலிராமனின் வார்த்தையும் இதற்கு காரணம். எது நடந்தாலும் அதில் உள்ள நன்மையை மட்டும் பார்க்கக்கூடியவர் தெனாலிராமன். இது தொடர்பாக 47 என முடியும் நம்பர் ஃபோனில் நான் வீடியோக்கள் போட்டிருக்கிறேன். அதனால் அதை பார்த்து தெரிந்து கொள்ளுமாறு தெரிவித்துக் கொள்கிறேன். எப்படி வாழ வேண்டும் என்பதை நிர்ணயிக்க நன்மையும் தீமையும் பயன்படுகிறது. ஒருவனுக்கு அதிகமான தீமை நடக்கும் பொழுது அவன் நிலை தடுமாறுவான். நன்மைகள் அதிகமாக நடந்தால் அவன் நிலை ஸ்டேபிளாக இருக்கும், அதாவது நிலையான நிலைப்புத்தன்மையை அவன் பெற்றிருப்பான். இதை எப்பொழுதுமே கவனத்தில் வைத்து செயல்பட வேண்டும். இவ்வாறு செயல்படும்போது வெற்றி நமக்கு கண்கூடாக வரும். இதுவே நமது தாரக மந்திரமாக இருக்க வேண்டும். அனைவருக்கும் எல்லா நாட்களும் நன்றாக அமைய இறைவனை வேண்டிக் கொள்ள வேண்டும். அனைவரும் எவரையும் நிந்திக்காமல் நல்லபடியான ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும். இதுவே எனது ஆசை என கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோவை பிடித்திருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் என்னுடைய சேனலை. ஒரு ஆய்வறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. அதுல இந்தியாவோட மொத்த நுகர்வு